குலதெய்வத்தின் சாபம் நீங்கி உங்கள் வீட்டிலேயே குலதெய்வம் இருந்து உங்களுக்கு அருள் புரிய நீங்கள் செய்ய வேண்டிய குல தெய்வ வழிபாடு. ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். எந்த ஒரு குடும்பமும் குலதெய்வத்தை மறந்து மற்ற தெய்வங்களை வழிபாடுகளை செய்தாலும் அது பலன் தராது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இருப்பினும் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களது குலதெய்வத்தை நினைத்து கீழ்கண்ட முறையில் உங்களது குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களது குலதெய்வத்தின் மனம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீர்வதற்கு அதிகமாகவே வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே ஒருவருடைய வீட்டில் குலதெய்வம் அந்த வீட்டினுடைய தலைவாசல் படியில் அமர்ந்து அந்த வீட்டை பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு நொடி நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் படியை தாண்டும் அந்த சமயத்தில் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்தின் பெயரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்கின்ற காரியம் கட்டாயம் நல்லபடியாக முடிந்துவிடும். திரும்பவும் வீட்டிற்குள் நுழையும் போது உங்கள் வீட்டு வாசல் படியை தாண்டி வீட்டிற்குள் வரும்போது சென்ற காரியம் நன்றாக நடந்தது, குலதெய்வமே உனக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்து பாருங்கள். இதில் கிடைக்கக்கூடிய மன திருப்தியை யார் சொல்லியும் உங்களால் உணர முடியாது. நீங்கள் இதை செய்து பார்த்தால்தான் உங்களுக்கு இதன் அருமை புரியும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் தினம்தோறும் காமாட்சி அம்மன் விளக்கு தீபத்தை ஏற்றினாலும் அந்த விளக்குடன் சேர்த்து தினம்தோறும் ஒரு மண் அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த மண் அகல் தீபமானது உங்களுடைய குல தெய்வத்திற்கு என்று சொல்லி குலதெய்வத்தின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக வைத்து ஏற்ற வேண்டும். சிறிதளவு பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த மண் அகல் தீபத்தை ஏற்றும் பட்சத்தில் உங்களது குலதெய்வத்தை நீங்கள் மறக்கவில்லை என்பதை உங்களது குலதெய்வம் உணர்ந்து கொள்கிறது. பொதுவாகவே உங்களது வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் உங்களது குல தெய்வ கோயில் இருந்தால் கட்டாயம் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களது குடும்ப உறுப்பினர்களை அழைத்து கொண்டு குலதெய்வத்தை போய் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். கட்டாயம் இப்படித்தான் எல்லோரது குடும்பத்திலும் கடைபிடித்து வருகிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து குலதெய்வ கோவிலுக்கு செல்ல விடாமல் தடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களது குடும்பத்திற்கு குலதெய்வ கட்டு இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது குலதெய்வம் இவர்களுக்கு உதவி செய்ய கூடாது என்பதற்காக கூட யாராவது சில கெட்ட சக்திகளை ஏவி விடுவதற்காக குலதெய்வத்தை கட்டி வைத்திருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை காரணமாக உங்களால் பல வருடங்களாக குலதெய்வத்தை நினைத்து கட்டி வையுங்கள். கூடிய விரைவில் நான் உன்னை வழிபட வருவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும், அப்படி வரும்போது இந்த முடிச்சினை உண்டியலில் சேர்த்து விடுகிறேன் என்று பிரார்த்தனை வைக்கவும். உங்களுடைய குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றும் பழக்கம் இருந்தால் வீட்டிலேயே மாவிளக்கு தீபம் தாராளமாக ஏற்றலாம். பச்சரிசி மாவு அரைத்து சிறிது வெல்லம் சேர்த்து பிசைந்து விளக்கு செய்து பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தின் பெயரை மனதார சொல்லி வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். 11 வாரம் வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து செய்து வருவது மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது. அமாவாசை தினங்களும் பௌர்ணமி தினங்களிலும் உங்களது வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை நினைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. உங்களது குலதெய்வம் வெகு தூரம் இருப்பவர்கள் உங்களது குலதெய்வம் இருக்கும் வேறு கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலும் அதில் அதிகப்படியான பலனை உங்களால் பெற முடியும். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் யாருக்காகவும் யாரும் அவரவர் குலதெய்வத்தை மறக்க வேண்டாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.